இங்கே பாருங்க, சிங்க்குக்கு தண்ணி வர்ற பைப்பில் இந்த மூளையில் வந்து ஜாயிண்ட் விட்டுருச்சு. தனியாக அந்த குழாய் கலண்டு பீச்சி அடிச்சிருச்சு. கிச்சன் செல்ஃபு, அடுப்படி, சுவிட்சு போர்டு எல்லாம். இதை இப்போதைக்கு மாட்டி ஒரு துணி வச்சு கட்டி வச்சுருக்கோம். என் மையன் அவன் செல்ல இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் எம்சீல்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்க அதை எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எடுத்தால் கூட பயமாக இருக்குது. 3 துணி போட்டு வச்சுருக்கேன் மொத்தம். இந்த எம்சீல் வந்து 40 ரூபா. பார்ப்போம், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த துணியெல்லாம் எடுத்தாச்சு. செல்லோ டேப் போட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு எம்சீல் போடவா இல்லை அப்படியே போடவான்னு எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டேப்பை இப்போ எடுத்தோன்னா திரும்பியும் வீடெல்லாம் தண்ணியாயிரும். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணணுமா. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி பாம்பு மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை 2ஆ பிரிக்கணும். 2 ஜாயிண்ட் இருக்கு. பாருங்க, ஒட்டுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். பரவாயில்ல, ஆனால் ஒட்டிக்கிடுச்சு. இப்போ இந்த எம்சீல் ஒட்டின இடத்துல ஒழுகலைங்க. பக்கத்தில் இந்த பச்சை கலர் டேப் ஒட்டியிருக்கோம்ல, அங்கே வந்து லீக் ஆகுது. எம்சீல் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தால் அது அவ்வளோதான் இருக்குது. பரவாயில்ல, ஒட்டிக்கிச்சு. தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இப்போ இன்னொன்று வாங்கி இந்த பக்கமும் ஒட்டணும். இது வந்து இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் பைப்பு பிடுங்காமல் இருக்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து பைப்பு வேலை பார்க்குறவங்கள வர சொல்லி கலட்டி தான் வேறு பைப் மாற்றணும். இது இப்போதைக்கு தான். சரி, ஓகே. யாருக்காவது இந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.